வணக்கம். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கும்படியா அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த காணொளியில நம்ம பார்க்க இருப்பது மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. இந்த காணொளி வாயிலாக நம்ம எதை தெளிவுபடுத்த போறோம்னா, இந்த மொழி சிறுபான்மையினருடைய எதிரி யாரு, அதாவது அரசியல் எதிரி யாரு அப்படின்றத தெளிவுபடுத்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்கீங்க. யார் அந்த எதிரி, யார் அந்த அரசியல் எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி, அந்த சீமான் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மொழி சிறுபான்மையினருக்கான மிகப்பெரிய வன்மத்தை அவங்க கட்சி தினந்தோறும் எல்லா மேடைகளிலும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க வன்மத்தை பரப்பி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் ஒரு சோசியல் ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துக்கோங்க, மொழி சிறுபான்மையினர்னா அதாவது தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரா பேசக்கூடியவங்க, அதே போல உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், இன்னும் ஹிந்தி பேசக்கூடியவங்க, அதாவது யாரெல்லாம் இங்க 100, 200, 500 வருஷமா வாழ்ந்து அவன் தமிழரா உணர்ந்து, ஒரு சில பேர் தெலுங்கர்னு அழைக்கிறாங்க, அவர் எப்படி உணர்றாரோ அவர் அது மாதிரி செயல்படுறாரு. சரிங்களா? இது ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க போற மேடைகள்ல எல்லா இடத்துலயும் அவங்க சொல்றது, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. அப்ப அயலான்னு யார சொல்றாரு? ஏன்னா இந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் என்னன்னா, உங்களை மட்டும் அவன் எதிரியா உருவாக்கி அதை சித்தரிச்சு இல்லாத ஒன்னை இட்டுக்கட்டி இவங்களுக்கு எதிராக தான் அரசியல் பண்றோம், இவங்களை நாம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க புடுங்கணும் அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி 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 நம்மள அயலான் அயலானே அப்படின்னு சொல்றப்ப கூட அந்த புரிதல் இல்லாம அதே கட்சியில போய் உறுப்பினராக சேர்றாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன சொல்றோம், உங்களை அயலான்னு சொல்றான், அயலான்னு சொல்லிட்டு போறானே அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு படி மேல போய் இந்த தெருவுக்கு இந்த பேர் எப்படி இருக்கலாம், இது ஒரு அயலானுடைய தலைவருடைய பெயர், இந்த ஊருக்கு எப்படி போல் நாயக்கம்பட்டின்னு இருக்கலாம், இந்த ஊருக்கு எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாயக்கன் பட்டின்னு இருக்கலாம், பேர் ஊர் பேர்கள்லாம் மாத்து, அதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒன்னொன்னா சொல்றாங்க. அதை கேட்டோம்னா நம்ம இந்த தமிழகத்துல 2ஆம் 3ஆம் தர குடி போன்ற உணர்வை உருவாக்குது. இத அவங்க குறிப்பா அவங்க தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எதிராக நாம என்ன செய்யறோம்? அரசியல் கட்சிகள்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? மொழி சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி உங்களுக்கு வேண்டாமா? மொழி சிறுபான்மையினருடைய வாக்கு பெறணும்னா எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் என்ன, அமைப்புகள் என்ன? இவர் மட்டும் எங்களை தினந்தோறும் இப்படி பேசிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி, ஒரு கட்சியில ஒரு 4-5 அமைச்சர்கள் ஒரு மாற்று மொழி பேசுறவங்க இருக்காங்கன்னா கூட அந்த அமைச்சர்கள் அந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க? அந்த அமைச்சர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது அந்த சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவர் பேசக்கூடிய கருத்து கூட நிறைய பேருக்கு அப்படியா, இவர் நமக்கு எதிராக பேசுறாரா, இவர் நம்மளை இப்படி சொல்றாரா, நாம இங்க இருக்க நிலத்தெல்லாம் புடிங்கி எடுத்துட்டோமா, நம்ம இந்த இயற்கை வளத்தை ஃபுல்லும் கொள்ளையடிக்கிறோமா, யாரு அந்த அமைச்சர் செய்யறாரோ இல்ல யார் அதை செய்யறாங்க அப்படின்னு எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாம அவன் உண்டு அவன் வாழ்வு உண்டுன்னு சொல்லி 100-200 வருடங்களா தமிழர்களா உணர்ந்து தமிழர்களா வாழ்ந்துட்டு இருக்க இவங்களை போய் நாம இப்படி சொல்றோமேன்ற கூச்ச நாச்சம் அவங்களுக்கும் கிடையாது. அவங்களுக்கும் கிரவுண்ட்ல எது ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆனா ஒரு இல்லாத கடையை இட்டுக்கட்டி இவங்க தான் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அது பண்ணாங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த நூற்றாண்டுல சிறப்பா கதை சொல்லக்கூடிய, சிறப்பா தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய, சிறப்பா கதை சொல்லி அழகா ஒருத்தரை கவரக்கூடிய திறன் உள்ளவர்கள் தான், பேச்சாளர்கள் தான் வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்வாங்க.
செய்வாங்கன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அதன் பிரகாரம் பார்த்தோம்னா இவங்க சொல்லக்கூடிய கதைகளை நம்பி ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி சீமானோ இல்ல அந்த நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி போய் அவங்களுக்கு நம்ம தான் எதிரி, பாவம் அப்பாவிகள், எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கும் போகாம அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறவன இவன் எதிரின்னு சொல்லி இவன் ஒரு நம்பியாரா கிரியேட் பண்ணி இவன் அவனை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறான். ஸோ நாம இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்விதான், இந்த மொழி சிறுபான்மையினருக்கு யாரு ஆதரவா ஓப்பனா வெளிப்படையா இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பேச போறீங்களோ? இப்ப நிறைய பேர் மொழி சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்களோட மதம் தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஒன்று அடைஞ்சிருவீங்க. முதல்ல உங்களுடைய வீடு தான் ரொம்ப முக்கியம். வீடு, நாடு, மதம், அதை விட உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, அப்படி பார்க்குறப்போ அவன் பேஸையே உருவளைக்கிறான், மேசையே உருவுறான், பேஸையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டங்கண வைக்கிறான். அப்போ அதற்கு எதிராக நம்ம செயல்படணும், குரல் கொடுக்கணும், போகிற இடங்கள்ல எல்லாம் இந்த விஷயங்களை பற்றி பேசணுன்றது தான் இந்த காணொளி வாயிலாக நாம் சொல்கிறோம். இந்த மொழி சிறுபான்மையினர் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளியாக இருக்கிறவங்க, சௌராஷ்டிரா பேசக்கூடியவங்க, ஹிந்தி பேசக்கூடியவங்க, உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். அவங்க வீட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அவங்க வச்சிருக்க சொத்துக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அவங்க மேல வருங்காலங்களில் இவர்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அச்சுறுத்தல். அப்ப இப்ப இருந்து நம்ம என்ன செய்யணும்? இவங்க தான் நமக்கு எதிரின்றத புரிஞ்சு அதற்கு எதிராக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களை எங்கேயுமே நம்ம அமர விடாம செய்வதற்கான வேலைகளை செய்வது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த காணொலியுடைய நோக்கமும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அடுத்தடுத்து காணொலியை நீங்க பாருங்க. இந்த காணொலி ரொம்ப முக்கியம், ஏன்னா இது ரொம்ப எளிமையா பேசிக்கா இருக்கலாம். இந்த பேசிக் தான் முக்கியம். முதல்ல உன் எதிரி யார், உன் அரசியல் எதிரி யார் என்பதை உன் மக்களுக்கு சொல்லு அப்படின்றது தான் நம்ம இதுல செஞ்சிருக்கோம். இது போன்ற காணொலியை நீங்க தொடர்ந்து பாருங்க. பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது PM பாரத். நன்றி.